யோனா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தை வேத புத்தகத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். யோனா 4வது அதிகாரத்தை நாம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சென்ற வாரம் யோனா 4வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை நாம் சிந்தித்தோம். யோனா புத்தகத்துல என்ன நடக்கிறது என்பதை சில மாதங்களாக நாம் படித்து வருகிறோம். கடந்த ஜூலை மாதம் 2023 வருடத்துல அதை படிக்க ஆரம்பித்தோம். தொடர்ந்து பல பிரசங்கங்களாக இந்த வேத பகுதிகளை பகுத்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது அதிகாரம் எப்பவுமே யோனாவை குறித்து வரும்போது இது உங்க மனசுல ரொம்ப ஃபோமா இருக்கணும். முதல் அதிகாரம் யோனா கப்பல்ல பயணிக்கிறார், அங்க நடந்ததெல்லாம் உங்க மனசுல இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக யோனா தர்சீசுக்கு கப்பல் ஏறி போகையில் கர்த்தர் யோனாவை பயங்கரத்தோடு சந்தித்ததை குறித்து அந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். கப்பலில் யோனா. 2வது அதிகாரத்துல கர்த்தர் ஏற்படுத்தின ஆயத்தம் பண்ணின அந்த மீன் யோனாவை விழுங்கி இருந்தது. அந்த மீனின் வயிற்றுல 3 நாள் ராப்பகல் இருந்து யோனா கர்த்தரை நோக்கி ஏறெடுத்த ஜெபத்தை குறித்து பார்த்தோம். அது மீனின் வயிற்றில் யோனா. 2வது அதிகாரம். 3வது அதிகாரம் அவர் நினிவேக்கு பயணப்பட்டு போய் ஆண்டவருடைய வார்த்தை 2வது முறை அவருக்கு வந்து அந்த கட்டளையை கேட்டு அவர் நினிவேக்கு போய் நினிவேயில் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்ததும் அந்த நினிவே மக்களுடைய மனம் திரும்புதலை குறித்து அந்த 3வது அதிகாரத்துல பார்த்தோம். 3வது அதிகாரம் நினிவேயில் யோனா. கப்பலில் யோனா, மீனின் வயிற்றில் யோனா, நினிவேயில் யோனா. அற்புதமாக இந்த தீர்க்கதரிசியினுடைய பிரசங்கத்தை பயன்படுத்தி ஆண்டவர் அந்த நினிவே மக்களுக்கு மனம் திரும்புதலை கொண்டு வந்தார். அவர்கள் மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி அழுது தங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்தது மட்டுமில்லாம தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று கர்த்தர் பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை செய்யாதிருந்தார்னு நம்ம பார்த்தோம். 4வது அதிகாரம் இதெல்லாம் யோனாவுக்கு பிடிக்கல. 4வது அதிகாரத்தை கோபத்தில் யோனா என்கிற பொதுவான தலைப்பின் கீழாக நாம் பார்த்து வருகிறோம். ஏன்னா இந்த அதிகாரம் முழுவதுமாகவே யோனா கோபத்துடைய உச்சியில இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அவர் கோபத்தோட உச்சியில இருக்கிறது மட்டும் இல்ல, தன்னை அனுப்பின தன்னுடைய தேவன் ஆகிய கர்த்தரோடு அவர் வாதிடுகிறதையும் ஒரு புரிதல் இல்லாம ஜெபம் பண்ணுகிறதையும் குறித்து இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். சோ போன வாரம் முதல் 5 வசனங்களை நம்ம பார்க்கிற போது அது எந்த தலைப்பின் கீழாக பார்த்தோம்னா யோனாவின் அர்த்தமற்ற ஜெபம் என்கிற தலைப்புல நாம சிந்தித்து பார்த்தோம். அந்த கோபத்தோடு அர்த்தமற்ற விதத்துல தன்னுடைய மரணத்துக்காக யோனா ஜெபித்தார் என்று நம்ம பார்த்தோம். ஆண்டவர் யோனாவை விசாரித்ததும் பார்த்தோம். நீ இவ்வளவு கோபமா இருக்கிறது நியாயமா அப்படின்னு யோனாவை பார்த்து கேட்டதை பார்க்கணும். இந்த இத்தனை கோபத்துக்கு என்ன காரணம்? யோனா நினைத்தது நடக்கவில்லை. பெரும்பாலும் நம்முடைய கோபங்கள் எல்லாம் பற்றி எரியறதுக்கு என்ன காரணம்னா நான் நினைச்சது நடக்கல, நான் விரும்பினது நடக்கல. அந்த ஒரு நிலை வருகிற போது உள்ள வரக்கூடிய கோபம் பாத்தீங்கன்னா ஒரு எரிமலை மாதிரி அது வெடித்து சிதறுகிறதாக இருக்கும். இங்கேயும் யோனாவுக்கு தான் நினைச்சது நடக்கல. போன வாரம் நான் சொன்ன மாதிரி தேவன் யாருக்காவது இரக்கம் பாராட்டணும்னு இருந்தா அது தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் தேவன் இரக்கம் பாராட்டணும். இஸ்ரவேலுக்கு வெளியில ஒருத்தனுக்கும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டவே கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப வைராக்கியமா இருந்தார். இஸ்ரவேலுக்கு வெளியில தேவனுடைய இரக்கம் வெளிப்பட்டது. இதுக்காக ஆண்டவர் என்னை இவ்வளவு தூரம் வருத்தப்படுத்தி மரணத்தின் விளிம்பு வரைக்கும் கொண்டு போய் இந்த நினிவேக்கு கொண்டு வந்து சரீர பிரகாரமாக என்னுடைய ஆத்மாவிலையும் கூட இவ்வளவு சோர்வுகளை நான் சந்திக்க செய்து இந்த நினிவே பட்டணத்து மக்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டுமா? அதுல எனக்கு விருப்பம் இல்லையே. பாஸ்டர் மார்ட்டினுடைய சர்மன் நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா அடிக்கடி அவர் பயன்படுத்துற இந்த ஜென்டைல் டாக்ஸ், யோனாவுடைய சிந்தனை அப்படிதான். புறஜாதி நாய்கள். அந்த யூதனுடைய பார்வை அப்படிதான் இருந்தது. இந்த புறஜாதி நாய்களுக்கு தேவனுடைய இரக்கம் கிடைக்கணுமா? அப்ப இவனும் நானும் ஒன்னா தேவனுடைய கிருபையெல்லாம் அனுபவிச்சுட்டானா, இவனும் அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களை அனுபவிச்சுட்டானா, வானத்தையும் பூமியையும் படைத்த இந்த ஒரே தேவனை நாங்க தேவனா கொண்டிருக்கிறோம். இவனுக்கும் அவர் தேவன் ஆயிட்டா நாங்கெல்லாம் ஒன்னாயிருவோமே, சமமாயிருவோமே.
இவன் என்னுடைய எதிரியாச்சே, என்னுடைய அழிவை தேடுகிறவனாச்சே, நான் என்னுடைய பார்வையில அருவருக்கிற புறஜாதி நாய். இதுதான் யோனாவுடைய எண்ணம். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நமக்கு நல்ல பாடங்க. நாம ரொம்ப சொல்லிடக்கூடாது நான் கடவுளுடைய பரிசுத்தவான், நான் தேவனுடைய பிள்ளை. ஆனாலும் இருதயத்துல இந்த விதமான சிந்தனைகள் இருந்தா அது தகாதது, அது ஆண்டவர் அருவருக்கு. யோனா கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருந்த போதிலும் அவருடைய மனசுல இருந்து இந்த மாம்சீக அந்த கொள்கையை பாருங்க, ரொம்ப ஆபத்து. யோனா இத்தனை துன்பங்களையும் அனுபவிக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவருடைய இந்த சிந்தனை தான் காரணம். ஆண்டவர் சும்மா விடவும் மாட்டார். இப்படியா யோசிக்கிற, உனக்கு நான் பாடம் கத்துக் கொடுக்கிறேன்னு ஆண்டவர் செயல்படுவார். அப்போ யோனா கோபத்தின் உச்சத்துல ஆண்டவரை பார்த்து என்ன உயிரோடு எடுத்துக்கிறாங்க, நம்ம மரணத்துக்காக ஜெபிக்கிற ஒரு காரியத்தை அங்க நம்ம பார்த்தோம் சென்ற வாரம். அர்த்தமற்ற விதத்துல அவர் ஜெபித்ததை நம்ம பார்த்தோம். யோனாவுக்கு கடவுளுடைய பரந்த மனப்பான்மை அது புரியலங்க. மார்ட்டின் சொல்லுவாங்க, the largeness of God's heart, அதாவது கடவுளுடைய பரந்த மனப்பான்மை. நிறைய பேர் சொல்றாங்க பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேலுக்கு மட்டுமே தேவன் தேவனாக இருந்தார், புறஜாதிகளுக்கு இல்லை என்று. புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு இல்லை என்று இன்றைக்கும் வாதிடக்கூடிய மனிதர்கள் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா பழைய ஏற்பாட்டை நீங்க பாத்தீங்கன்னா கடவுள் தம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் இல்ல புறஜாதிகளுக்கும் வெளிப்படுத்தி இருந்ததை பார்க்க முடியும். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போ ஆபிரகாம்கிட்ட என்ன வார்த்தையை சொன்னார்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீ உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய வீட்டாரையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. நீ அப்படி போகும்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுடைய சந்ததியை மட்டும் ஆண்டவர் அங்க பேசல, பூமியில இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் எந்த வேறுபாடு இல்லாம அவ எந்த ஜாதியா எந்த கோத்திரத்தானா எந்த தேசத்தானா எந்த இடத்துல வாழ்ந்தாலும் ஆபிரகாமுடைய அந்த விசுவாசத்தை கொண்டிருக்கிற எந்த ஜனமும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றது. அததான் ஆண்டவர் சொன்னார். அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு சான்று இந்த நினிவே பட்டணத்து மக்கள் ரட்சிக்கப்பட்டது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வர்றோம். இன்னைக்கு யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4வது அதிகாரம் 6-8 வசனங்களை நம்ம சிந்திக்க போகிறோம். யோனா 4வது அதிகாரம் 6-8 வசனங்கள். அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது, அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி தான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். ஆண்டவருடைய அற்புதமான செயல்பாட்டை இங்க பாக்குறோம். இதெல்லாம் எதுக்கு பின்னாடி நடக்குதுன்னா 5வது வசனத்துல பாக்குறோம், யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய், அந்த திசையை நீங்க நல்லா பாத்துக்கோங்க, ஏன்னா இங்கே ஒரு குறிப்பு வருது. அந்த பட்டணத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்தான் என்று நம்ம பார்த்தோம். இன்னும் யோனாவுக்கு அந்த கோபமும் ஆத்திரமும் தீரலை. எப்படியாவது இந்த பட்டணம் அழியறத பார்க்காம நான் என் ஊருக்கு போக மாட்டேன். இதுதான் யோனா கங்கணங்கட்டி இருந்த ஒரு காரியம். ஆகவே பட்டணத்துக்கு என்ன நேரிடும்னு ஒரு குடிசையை போட்டு, அந்த குடிசைன்றது அங்க இருக்கிற பொருள்களை பயன்படுத்தி ஒரு தற்காலிக ஒரு ஷெல்டர், ஒரு மறைவிடத்தை யோனா போட்டு அங்க அவர் தங்கி இருந்தார். அப்படி அந்த குடிசையில அவர் ஏற்படுத்தின தற்காலிக தங்கும் இடத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறார், பட்டணத்துக்கு வெளியில கிழக்கு திசையில. அப்ப என்ன நடந்ததுன்றதுதான் இந்த வசனங்கள் நமக்கு விளக்குகிறது.
இந்த வசனங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா, கர்த்தருடைய சத்தம் கேட்கிறதா? கர்த்தருடைய சத்தம் கேட்கிறதா? ஏன்னா நம்முடைய வாழ்க்கைய இந்த வசனங்களுடைய பின்னணியில ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, எத்தனையோ நேரங்கள்ல இந்த யோனா மாதிரி தான் நாம இருக்கிறோம். கர்த்தருடைய சத்தம் பலமாக தொனிக்கிறது. ஆனா அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு நாம மறுக்கிறோம், தவறுகிறோம், கர்த்தருடைய சத்தத்தை புறக்கணிக்கிறோம், இந்த யோனாவை போல. அதனாலதான் கர்த்தருடைய சத்தம் கேட்கிறதா என்கிற தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். இந்த தலைப்பை 3 குறிப்புகளின் மூலமாக நான் விளக்கப் போகிறேன். முதலாவது குறிப்பு, கர்த்தர் தம்முடைய மக்களிடம் சூழ்நிலைகள் மூலமாக பேசுகிறார். முதல் குறிப்பு, கர்த்தர் தம்முடைய மக்களிடம் சூழ்நிலைகள் மூலமாக பேசுகிறார். இரண்டாவது குறிப்பு, யோனாவோடும் சூழ்நிலைகள் மூலமாக அழுத்தமாக கர்த்தர் பேசினார். யோனாவோடும் சூழ்நிலைகள் மூலமாக அழுத்தமாக கர்த்தர் பேசினார். மூன்றாவது குறிப்பு, கர்த்தர் பேசியதை புரிந்து கொள்ளாத யோனா. ஆண்டவர் பேசினத புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை யோனாவுக்கு இல்ல. இந்த 3 குறிப்புல நாம இதை பார்க்க போறோம். முதலாவது குறிப்பு, கர்த்தர் தம்முடைய மக்களிடம் சூழ்நிலைகள் மூலமாக பேசுகிறார். நாம கடவுளுடைய மக்களாக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன காரியங்கள் மூலமாகவும் தேவன் நம்மோடு பேசுகிறார். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அவர் பயன்படுத்துகிறார். அதன் மூலமாக அவர் நமக்கு புத்தியை புகட்டுகிறார், நம்முடைய தவற்றை சுட்டி காட்டுகிறார், நாம நடக்க வேண்டிய வழிகளையும் கூட நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். உண்மையிலேயே கர்த்தர் எப்படி எல்லாம் பேசுகிறார்னா, அவர் பிரதானமா 2 வழியில பேசுறாரு. பிரதானம்னா அதான் முதன்மையானது. முதலாவது, அவருடைய மக்களாக நாம் அவருடைய வேதத்தை வாசிக்கிற போது தனிப்பட்ட வேத வாசிப்பின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இரண்டாவது, அந்த வேதம் பிரசங்கிக்கப்படுகிற போது அந்த வேத பிரசங்கத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இப்போ வேத பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இப்ப இந்த பிரசங்கத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வேதத்தை பகுத்து அங்க நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஆராய்ந்து அதுல நாம படித்துக் கொள்ள வேண்டிய பயன்பாடுகளோடு இங்கு பேசுகிற போது கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். எப்பவுமே ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போது இந்த சிந்தனை உங்களுக்கு இருக்கணும். யார் பிரசங்கிக்கிறார் என்கிற அந்த மனிதனை தவிர்த்து இது கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தை என் செவிகளில் விழுகிறதுங்கிற அந்த பயத்தோட கேட்கணும் பிரசங்கத்தை. ஆண்டவர் இந்த 2 வழிகள்ல பேசின போதிலும் இதை தவிர்த்து இன்னும் சில வழிகள்லையும் பேசுகிறார். ஆண்டவர் மற்ற வழிகளில் பேசுகிற போது அது 2 எதன் அடிப்படையில் இருக்குன்னா அவருடைய வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வேதத்தை வாசிக்கிற போதும் வேத பிரசங்கத்தின் போதும் நம்மோடு தெளிவாக பேசுகிறார். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய மனசாட்சியின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். இந்த மனசாட்சியின் மூலமாக ஏதோ ஒன்றை நீங்க செய்ய போகிற போது உங்களுடைய மனசாட்சி அந்த காரியத்தை குறித்து உங்களை கண்டிக்கும், உங்களை தடுத்து நிறுத்தும். இது எதன் அடிப்படையில வருதுன்னா அவருடைய வார்த்தையை நீங்க வாசித்து அவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிற அதன் அடிப்படையில உங்களுடைய மனசாட்சி கர்த்தருடைய வாக்காக கர்த்தருடைய சத்தமாக இருக்கிறது. அதன் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில நடக்கிற சூழ்நிலைகள் மூலமாகவும் ஆண்டவர் பேசுகிறார். நிச்சயமா ஆண்டவர் சூழ்நிலைகள் மூலமாக பேசுகிறவராக இருக்கிறார். இதை தவிர்த்து இன்றைக்கு கர்த்தர் வேறு வழிகள்ல அவருடைய மக்களோடு பேசுகிறது இல்லைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இவைகள் தான் வழிகள். இதை தவிர்த்து கர்த்தர் இன்னைக்கு மனுஷனோட பேசுறது இல்ல. வேதம் எழுதி முடிக்கப்படுகிற வரைக்கும் கர்த்தர் பல வழிகள்ல பேசினார். வேதத்துல அதை பார்க்கிறோம். ஆனா எப்போ வேதம் எழுதி முடிக்கப்பட்டதோ அப்போவே அந்த வேதத்துல நாம பார்க்கிற வழிகள், உதாரணமாக கர்த்தர் நேரடியாக பேசினார். அவருடைய சத்தத்தை மனிதர்கள் நேரடியாக கேட்டார்கள். இன்னும் இஸ்ரவேல் மக்களை பார்த்தோம்னா அவருடைய மகிமையை பிரத்யட்சமாக பார்த்தார்கள். அந்த விதத்துல எல்லாம் கர்த்தர் பேசி இருந்தார். அசரீரி மூலமாக பேசினார். தானியேலுடைய புத்தகம் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அசரீரி மூலமாக செய்தி.
தீர்க்கதரிசிகளுடைய புத்தகங்களை வாசிச்சு பார்த்தோம்னா அந்த அசரீரினா அந்த சத்தத்தை அவர்கள் கேட்கக்கூடிய விதத்தில் ஆண்டவர் பேசியிருந்தார். கனவுகள் சொப்பனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசியிருந்தார். தானியேல் புத்தகத்துல அதை நம்ம ரொம்ப தெளிவாவே பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி பேசினார். இப்ப சென்ற வாரம் நம்ம பார்த்தது போல அந்த சோதோம் குமோரா பட்டணம் அழிய போகுதுன்னு தூதர்கள் வந்து அந்த செய்தியை சொல்லி சென்றார்கள். பல இடங்கள்ல கர்த்தர் தம்முடைய தூதர்களை தம்முடைய செய்தியை தம்முடைய மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு கருவியாக பயன்படுத்தி இருக்கிறார். இன்னும் பார்த்தோம்னா தம்முடைய தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார் பழைய ஏற்பாட்டில். இப்படி பல வழிகள்ல வேதம் எழுதி முடிக்கப்படுகிற வரையிலும் ஆண்டவர் பேசி இருந்த போதிலும், எப்போ வேதம் எழுதி முடிக்கப்பட்டதோ அப்போ கர்த்தர் தம்முடைய வேதத்தின் மூலமாக மட்டுமே பேசுகிறார். இதை நாம ரொம்ப ஆணித்தரமாக விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் எந்த மனிதனுக்கும் நேரடியாக கேட்பதில்லை. யாராவது ஒருத்தன், மரியாதை வேண்டாம், ஒருத்தன், ஏன்னா அவன் கள்ள போதகன், அவன் ஆத்மாவை வஞ்சிக்கிற ஓனாய், கர்த்தரை நான் பார்த்தேன் அவருடைய சத்தத்தை கேட்டேன்னு சொன்னா அவன் தான் பிசாசுன்னு நீங்க குறித்து கொள்ளுங்க. அவன் பிசாசுடைய வேலையை செஞ்சிட்டு இருக்கிறான். கர்த்தர் இன்றைக்கு எந்த ஒரு மனிதனோடும் நேரடியாக பேசுவதில்லை. அவருடைய சத்தத்தை எந்த ஒரு மனிதனும் நேரடியாக கேட்கவே முடியாது. சாமுவேலே சாமுவேலே என்றார், சாமுவேல் இதோ அடியேன் என்றான். அந்த விதத்துல நான் இப்ப பேசுறது இல்லை. இன்னைக்கு உலகத்துல அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அவெல்லாம் பிசாசு பயலுங்க, அவங்களோட நீங்க நம்பாதீங்க. நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய அசரீரியினுடைய குரலை நான் கேட்டேன். நான் ஜெபம் பண்ணும்போது தேவதூதன் இறங்கி வந்தான். யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கோமாளிகளுக்கு பஞ்சமே இல்லை, கிறிஸ்தவ கோமாளிகள். தேவதூதன் இறங்கி வந்து வீட்டுல பூரி சாப்பிட்டு எல்லாம் போயிருக்கிறான். ஆமா, அத பகிரங்கமா கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் இல்லாம பேசுறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் தங்களை மேன்மைப்படுத்தி காட்டணுமா. மலை பிரசங்கத்துல சொல்றாரு ஆண்டவனுக்கு சாயங்காலம் பாப்பா, மனுஷன் காண வேண்டும் என்று நீ எதையாவது செஞ்சா அது கர்த்தருடைய பார்வையில அருவருப்பானது. இவங்க எல்லாம் எதுக்கு இப்படி பேசுறானுங்கன்னா இதுதான் காரணம். மக்கள் என்ன பார்த்து, அப்பா தேவதூதனே வீட்டுக்கு இறங்கி வந்து ஆவில வந்து பூரி சாப்பிட்டு போனார். தேவதூதன் எப்படியா பூரி சாப்பிடுவாங்க? உண்மையிலேயே தேவதூதன் அந்த வீட்டுல பூரி சாப்பிட்டு இருந்தான்னு வைங்களேன், அங்க என்னமோ நடந்திருக்கு. பூரா கதை. அசரீரி கேட்டேன். கனவுகள் மூலமாக ஆண்டவர் பேசினார், சொப்பனங்கள் மூலமாக பேசினார். நீ வா, உன் தலையில என் கைய வைக்கிறேன், ஆவியானவர் உன்னை பத்தி சொல்லுவார். இதெல்லாம் பொய்யும் புரட்டும் பிசாசின் வேலைகளும். அப்படிலாம் ஆண்டவர் இன்னைக்கு பேசுறது இல்லைங்க. ஆண்டவர் அவருடைய வேதத்தின் மூலமாக மட்டுமே பேசுகிறார். அந்த வேத தனிப்பட்ட வாசிப்பு, வேத பிரசங்கத்தின் மூலமாக உங்களோடு பேசுகிறார். அதன் அடிப்படையில் அமைந்த உங்களுடைய மனசாட்சியின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் பயன்படுத்தி பேசுகிறார். அதை மறக்க கூடாது. ஏன்னா யோனாவுடைய வாழ்க்கையிலையும் இப்படி சூழ்நிலைகளை பயன்படுத்தி ஆண்டவர் பேசினதை நாம் பார்க்கிறோம். இப்போ கர்த்தர் தம்முடைய மக்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் மூலமாக பேசுகிறார் என்பதை வேதத்துல பல இடங்களை நம்மால பார்க்க முடியும். ஒரு சில காரியங்களை மட்டும் அதை சரியா புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்களா? அங்க கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்களா? தங்களுடைய அந்த வேலை நிமித்தமாக அவர்கள் பட்ட பாடுகள் அதெல்லாம் முறையிட்ட போது கர்த்தர் மோசையை அங்க அனுப்பினார். மோசே அந்த ஜனங்கள், மோசே ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, ஆண்டவரே நீர் அனுப்புகிறீர் என்பதை இந்த ஜனங்கள் எதன் மூலமாக அறிவார்கள்? ஒருவேளை என்னை ஏத்துக்காம போனா, என்னை விரட்டினா நான் என்ன செய்யறது? அப்ப ஆண்டவர் சொல்வார், நீ அங்க செய்ய வேண்டிய காரியங்கள் மூலமாக நானே உன்னை அனுப்பினேன் என்று அந்த ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். அப்ப அந்த ஜனங்கள் கண்களால பார்க்கவும் காதுகளால கேட்கவும் அவ்வளவு நாளும் உங்க வாழ்க்கையில நடக்காத செயல்கள் எல்லாம் நடந்தது. 10 வாதைகள் வந்தது. ஒவ்வொரு வாதையும் போகும்போது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எகிப்து முழுவதுமாக அந்த வாதை இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கி இருந்த இடத்துல அந்த வாதை இருக்காது. அது அவங்களுடைய கண்களால நடக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தர் அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் பார்த்து உணரும்படியாக வனாந்தரத்துல வழிநடத்தி வந்த போதிலும், இந்த பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்தை வந்து சுதந்திரிக்கிற போது அந்த ஜனங்களை எதிர்கொண்டு ஜாதிகளை மேற்கொண்டு அழித்து யுத்தங்களை செய்த போது கர்த்தர் தம்முடைய செயல்கள் எல்லாம் அங்க செய்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார்.
சொல்றார், நீங்க யுத்தத்துக்கு போகும், நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய புயம் உங்களை ரட்சிக்க போவதல்ல, நான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பேன். அந்த ஜனங்கள் தங்களுடைய கண்ணால பார்த்தார்கள், தங்களுடைய வாழ்க்கையில சுற்றி நடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக. ஆகான்னு ஒருத்தன், அவன் பொருளை திருடி வச்சுட்டான், ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை செஞ்சுட்டான். அப்போ அவன் வாழ்க்கையில நடந்த சூழ்நிலைகள் மூலமாக கர்த்தர் அவனோடும் இஸ்ரவேல் தேசத்தோடும் பேசினார். இது எத்தனையோ உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும். ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம் என்னன்னா, பிலேயாமுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். நீங்க என்னாகும் 22வது அதிகாரம் 21 இருந்து 35 வரை உள்ள அந்த வேத பகுதியை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அங்க பிலேயாமுக்கு நடந்த ஒரு சம்பவம். தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் பேசுகிறார். அது அவனுடைய கழுதைக்கு தெரிந்திருந்தது, பிலேயாமுக்கு தெரியல. நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல 21வது வசனத்துல என்ன ஆகும், 22, 21 பாருங்களேன். அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன், நம்ம இன்னும் கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யும். பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். ஆண்டவர்கிட்ட விசாரித்துதான் போறான். ஆண்டவரும் அந்த மோவாப் தேசத்திலிருந்து உன்னை அழைக்க வந்தவர்களோடு கூட நீ போகலாம் என்று சொன்னார். ஆனா நீ அப்படி போகும்போது நான் உனக்கு என்ன சொல்லுகிறேனோ அதை மட்டும்தான் பேசணும் சொல்லி பிலேயாம் அனுப்புகிறார். பிலேயாம் என்ன செய்யறான், காலமே எழுந்து கழுதையின் மேல் சேனம் கட்டி மோவாபின் பிரபுக்களோடு போகிறானா. 22வது வசனத்துல பாருங்க, அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. இதை வாசிக்கும் போது நமக்கு ஒரு பிரேக் அடிக்க வண்டி டபக்குன்னு. அவர் தான் போக சொன்னாரு, இப்ப ஏன் கோவப்படுறாரு? அவர் தானே போக சொன்னாரு, அவர் சொன்ன பேச்ச தானே கேட்டு போறான், ஏன் கோவம் வருது அப்படின்னா, உங்களுக்கு எனக்கு அங்க தெரியாது. அந்த பகுதியெல்லாம் வாசிச்ச பிறகு கடைசியில அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஏன் கர்த்தர் கோபப்பட்டார் என்பதை நமக்கு புரிய வைக்கும். அங்க கர்த்தர் கோபப்பட்டார், கோபம் மூண்டது பின்னாடி பார்ப்போம். கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோட இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக் கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியில் திருப்ப பிலேயாம் அதை அடித்தான். கழுத, நீ எங்க போகணும்? நீ ஏன் வழியை விட்டு வயக்காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்க? 2 அடியை போட்டு வான் இழுக்கிற. பிலேயாமுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியல. கழுத வழி விலகுது, அடிக்கிறான். 24வது வசனம், கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுத விலகி விலகி போகுது, அங்கே ஏதோ நடக்க போகுது, ஆபத்து. ஏன்னா கர்த்தருடைய தூதனானவர் உருவிய பட்டயத்தோடு அங்க நிற்கிறார். அவன் மேல வந்து கோவத்துல கழுத மறுபடியும் விலகி போகுது பாருங்க. 25வது வசனத்துல, கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி. கழுத புத்திய கொடுக்குது பிலேயாமுக்கு. பிலேயாமுக்கு புத்தி வரல. கழுத சுவர் ஓரமா போய் என்ன செய்யுதுன்னா, காலை கொண்டு செவுத்துல வச்சு நச்சுக்கிட்டே போகுது. காலை சுவரோட நெருக்கிற்று. பிலேயாமுக்கு வலிக்குது, ஆனா உணர்வு இல்ல. அவன் என்ன செய்யறான் பாருங்க, திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறமும் இடதுபுறமும் வழிவிலக வழி இல்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதைய புரிஞ்சுக்கிட்டாரு அவரு. வயக்காட்டுல போனா இறங்கி போற, திராட்சை தோட்டத்துல போனா விலகி போற, சௌத்தோட போற, நீ இப்ப எங்கிட்டும் போக முடியாம ஒரு முட்டுச்சந்தில உன்னைய பிடிக்கிறேன் பாரு, நீ என்ன செய்வேன்னு அங்க வந்து தூதனானவர் நின்னுட்ட. கழுதை என்ன செஞ்சு தெரியுமா பாருங்களேன். 27வது வசனத்துல, கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்துக் கொண்டது. படுத்தேறிச்சு. பிலேயாம் கோபம் மூண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். எத்தனை தடவை அடிச்சிட்டான்? 3 தடவை அடிச்சிட்டான். கழுதை அது வரைக்கும் பொறுமையா இருந்துச்சு. இதுக்கு மேல இந்த முட்டாளுக்கு புத்தியே வராது. நம்ம பேசினாதான் இதுக்கு புத்தி வரும். அப்படியாவது பேசி பார்ப்போன்னு வரலாற்றிலே நடக்காத ஒரு சம்பவம் அங்க நடக்குது. உண்மையிலேயே நான் என்ன குறிச்சு யோசிச்சு பார்த்தேன். நான் இப்படி ஒரு கழுதை மேல போறேன்னு வைங்களேன், சிரிக்காதீங்க. ஒரு கழுதை மேல போறேன், ஏன் கழுதை இப்படி எல்லாம் முரண்டு பண்ணுது, கீழே படுத்துருச்சு. கழுதை திடீர்னு என் கூட பேசுதுன்னா நீங்களும் உங்களை கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா, கழுதை பேசுனா கழுதை கணைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கு. கணைக்குமா? ஆமா.
பேசுனா என்ன செய்வீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு புத்தியுள்ள ஒரு மனுஷனா இருந்தா கழுதை பேசும்போது முதல்ல நீங்க என்ன செய்வீங்க? உங்க வாய் திறந்துராது, ஆச்சரியத்துல கண்ணு ரெண்டும் திறந்துராது. கழுதை பேசுதா, ஏன் நீ இவ்வளவு நாளும் என்கிட்ட பேசுனது இல்லையே, இன்னைக்கு பேசுறியப்பான்னு யோசிச்சு ஒரு அந்த இடத்துல ஒரு ஷாக் வந்திருக்காரு. நம்மால பாருங்களேன், 28வது வசனத்துல உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலேயாமை பார்த்து, உட்கார்ந்து இருந்த கழுதை மண்டைய தூக்கி பிலேயாம பார்க்குது. பார்த்துட்டு சொல்லுது, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. பிலேயாமுக்கு ஒரு நிமிஷம் நெஞ்சு வலி வந்திருக்க வேண்டாம். மிருகம் பேசுது, எப்படா பேசுதுன்னு யோசிக்கல. இவரு அதோட கான்வர்சேஷன் வச்சுக்கிறார், அதுக்கு பதில் கொடுக்கிறார் பாருங்க. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், நீ என்னைய வம்புலுக்கிற, என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க, உன்னை இந்த பாதையில போச்சோன்னா என்னை வழி விலக விலக என்னை இழுத்துட்டு போறேன்னு கழுது கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளையா சொல்றாரு, என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுத பட்டயத்தை பார்த்துதான் உட்கார்ந்துருச்சு. இவரு பட்டயம் இருந்தா கழுதையை கொண்டு போடுவார். கழுதை பாருங்க, அடுத்து சொல்லுது 30வது வசனத்துல, கழுதை பிள்ளையாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டோ என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பதான் தலை லேசா தொங்குது. கழுதை அசிங்கமா கேக்குது, ஏன் எஜமானே, உங்ககிட்ட நான் வாக்கப்பட்டு வந்ததுல இருந்து சொல்லுவோம்ல, என்னைக்காவது நான் இப்படி நடந்திருக்கிறேன்னா, சரி நான் இப்படி ஓரமா போறேனே, செவுத்துல கொண்டு காலை தேய்க்கிறேனே, குப்புறம் மல்லாக்க படுத்துட்டேனே, போமாட்டேன்றனே, உனக்கு மண்டையில அறிவு வேணாமா, ஏன் நான் இவைகளை செய்கிறேன் என்று கழுதை கேட்கு. அப்படியும் புத்தி வரல பாருங்க. இல்லை என்றான். 31வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையில் பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதினால், பாத்தீங்களா, மாறுபாடாய் இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடே வைப்பேன் என்றார். கழுதை மட்டும் விலகாம இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீ பாடதான். அதான் சொல்றார் ஆண்டவர், கழுதையை உயிரோட வச்சு ஒன்னையே கொண்டு இருப்பேன், ஆனா நீ என்ன செய்யற, பட்டைய இருந்தா கழுதையை கொன்றுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பொழுது பிள்ளையாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன். வாயை திறந்து ஒத்துக்கிறான் பாத்தீங்களா. இப்ப தெரியுதா உங்களுக்கு, பிள்ளையாம போக சொன்ன கர்த்தருக்கு ஏன் பிள்ளையாம் மேல கோபம் வந்ததுன்னு? அந்த கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறது. பிள்ளையாமுடைய மனது எப்படி போனதுன்னா, அங்க மோவா பிரபுக்கள் அவங்க கொடுக்கிற வெகுமதியை பார்த்து அதுல ஆசைப்பட்டு, கர்த்தர் இதை சொன்னாலும் கொஞ்சம் உள்டாவா ஏதாவது மாற்றி சொல்லிடுவோங்கிற எண்ணத்தோடு பிள்ளையாம் போறான். அதனாலதான் கர்த்தர் அதை தடுத்து நிறுத்துகிறார். ஆமா, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாது இருந்தேன். இப்பொழுதும் ஒரு பார்வைக்கு இது தகாததா இருக்குமானால் நான் திரும்பி போய்விடுகிறேன் என்றான். மறுபடியும் சொல்றார், நீ போ, உனக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுத்துருக்கேன், ஒரு வாழ்க்கையில நடந்த சம்பவம் மூலமா ஒரு பாடம் கத்துக் கொடுத்துருக்கேன், நீ போ, ஆனா நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் நீ பேசணும் சொல்லி அனுப்புறாரு. ஒரு அற்புதமான எக்ஸாம்பிள். பிள்ளையாம் நினைச்சது என்ன, கழுத மேல ஏறி நான் நினைச்சதை சாதிக்க நான் போயிருவேன். அந்த மோவாப் தேசத்து அந்த ராஜாக்கள் கொடுக்கிற வெகுமதியெல்லாம் வச்சுக்கிட்டு ஆண்டவர் சொன்னதை கொஞ்சம் மறைச்சு அதுல கூட்டி குறைச்சு நான் என்ன செஞ்சிருவேன் சொல்லிடுவேன். அப்படி இருந்தும் பிள்ளையாம் தவறு செய்து விட்டான் தெரியுமா. இவ்வளவு எச்சரிப்பு ஆண்டவர் சொல்லி அனுப்பின போதிலும் அங்க சூட்சுமமாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்துட்டான். ஆண்டவர் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மூலமாக பேசுகிறார். எத்தனையோ உதாரணங்களை இப்படி நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். எலிசா தீர்க்கதரிசி, அவரை பிடிக்கிறதுக்காக ரதங்கள் எல்லாம் வந்து கீழே நிக்குது. அப்ப எலிசாவினுடைய தீர்க்கதரிசி அங்க கூடவே நிக்கிறான். எலிசா எந்தவித பதட்டமும் இல்லாம இருக்கிறார். அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் வருதா? கிட்ட இருக்கிற வேலைக்காரன் துடிக்கிறான். ஐயோ, இப்ப வந்து கொத்தா பிடிச்சு தூக்கிட்டு போயிடுவானுங்களே, அவங்க ஊருக்கு கொண்டு போனா நம்மள கைமா போட்டுருவாங்களே, கொன்னு எடுத்துருவானுங்களே, பிடிக்கிறதுக்காக வந்துட்டாங்களே,
நீர் என்னப்பா இவ்வளவு கூலா இருக்கிறீர், பயம் இல்லையா, நீங்க இவ்வளவு ஜாலியா இருக்கிறீங்களே. இப்ப எலிசா ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இவருடைய கண்களை திறந்தரல. கண்ணை திறந்தா அந்த மலையில சுத்தியும் கர்த்தருடைய அக்னி ரதங்களான அந்த ரதங்களும் வீரர்களும் குதிரைகளும் இருக்கு. பார்த்து பிரமித்து போகணும். எலிசா அவ்வளவு தைரியமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவருக்கு தெரியுது கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், தன் வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிறத அவரால் பார்க்க முடிந்தது. இப்படி எத்தனையோ உதாரணங்களை நான் உங்களை சொல்லிக்கிட்டே போலாம். இதெல்லாம் வேதத்துல நம்மளால பார்க்க முடியும். இதெல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது? கர்த்தர் தம்முடைய மக்களோடு தங்களை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள் நிகழ்ச்சிகள் மூலமாக பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற துன்பங்கள் பாடுகள் கூட ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் என்பதற்கான அடையாளங்கள். அதை மறந்துடக்கூடாது. இந்த பிள்ளையாமுடைய உதாரணத்தை எடுத்துக்கிட்டா, அந்த நான் நினைச்சது நடக்கல, பிள்ளையாம் நினைச்சது அங்க நடக்கல, கழுது அதுக்கு முரண்டு பண்ணுது, வழி விலகி போகுது, செவுத்தோட கொண்டு காலை தேய்க்குது, நடக்காம படுக்குது. இதெல்லாம் அவனுக்கு துன்பத்தை கொடுக்கிறது. அவன் யோசிக்கல பாருங்க. ஆனா அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதன் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களும் பாடுகளும் கூட ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் என்பதற்கான அடையாளங்கள். அப்படி ஆண்டவர் பேசும்போது அவருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடிகிறதா? கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா? உங்க வாழ்க்கையில் நடக்கிற அந்த சூழ்நிலைகள் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அவரே அதை அனுமதிக்கிறார். அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குதா? நீங்க யோசிச்சுப்பாங்க. ஆண்டவர் பேசும்போது அவருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடிகிறதா? என்ன சொல்ல வருகிறார்? என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது நிமித்தமாக ஆண்டவர் எதை எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை உங்களால நிதானிக்க முடிகிறதா? அவருடைய விருப்பத்திற்கு மாறாக நீங்கள் செயல்படும் போது பிள்ளையாமுக்கு நடந்தது போல உங்களுக்கும் நடக்கலாம். எவ்வளோ காரியங்களை நீங்க திட்டமிடலாம், எவ்வளோ காரியங்களை நான் செய்து விடுவேன் என்று தலையில நிக்கலாம், முயற்சி செய்யலாம். என்ன பிரயாசம் எடுத்தாலும் அந்த பிரயாசங்கள் எல்லாம் வருத்தத்துல போய் முடியும். பிள்ளையாமுடைய வாழ்க்கையில் நடந்தது போல. அப்ப அங்க யார் நிக்கிறா எதிர்த்து? பிள்ளையாமுடைய வாழ்க்கையில நின்ன மாதிரி உருவிய பட்டயத்தோடு கர்த்தருடைய தூதனானவர் நிற்கிறார். உங்களுடைய வழிகள் கர்த்தருடைய வழிக்கு அப்பாற்பட்டிருக்கிறது. அவர் பார்க்கிறார் உங்களுடைய வழிகள் வேதத்தின்படி இல்லாமல் இருக்கிறது. அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்னா உருவிய பட்டயத்தோடு உங்களுக்கு எதிர வந்து நிற்கிறார். நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணி எத்தனை பெரிய மனிதர்களை பார்த்து என்னென்னவோ நான் செஞ்சு சாதிச்சிருவேன்னு போனாலும் கூட அவைகள் எல்லாம் நடக்காமல் போகிறது. அதெல்லாம் தடைபடுகிறது. வேதனைகளுக்கு மேல வேதனைகள் தான் வந்து கூடிக்கிட்டே இருக்கு. அந்த நேரத்துல கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்பதை நிதானிக்க முடிகிறதா? நீங்க இதுல ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கிறோம். ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியினுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் மூலமாகவும் ஆண்டவர் பேசுகிறார். இயற்கை சீற்றங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். நம்ம கேட்டிருக்கோம், பேரழிவின் மூலமாக பேசுகிற கர்த்தர். எல்லா தேசங்களும் கேட்கும்படியாக கர்த்தர் பேசுகிறார். சுனாமியை அனுப்புகிறார், பூகம்பங்களை அனுப்புகிறார், இயற்கை பேரிடர்களை அனுப்புகிறார். ஒரு மலையை வச்சு இது என்ன சாதாரண மலை தானே நினைச்ச மனுஷனை திக்குமுக்கு ஆட வச்சுட்டாரா இல்லையா? சென்னை திருநெல்வேலி சமீபத்தில் எவ்வளவு பெரிய பாதிப்பு. ஆண்டவர் பேசுகிறார், நாடுகளுக்கு எதிராக பேசுகிறார், தம்முடைய ஜனங்களோடும் கூட அவர் பேசுகிறார். உங்க வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன காரியங்கள், உங்க வாழ்க்கையில நீங்க ஒண்ணு செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க. ஏதோ ஒரு மனுஷன் வந்து அவர் சாதாரணமா பேசிட்டு போன அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு அங்க பயனுள்ள விதத்தில் இருக்கும். ஆண்டவர் அந்த மனுஷனை கொண்டு பேசுகிறார். ஒரு தோல்விகள் மூலமாக நீங்க தொடர் தோல்விகள்ல விழுந்துகிட்டே இருக்கீங்களா? ஒரு தோல்வி அடுத்த தோல்வி அடுத்த தோல்வி, பிரச்சனை போய்கிட்டே இருக்கா? அங்க நிறுத்தி நீங்க நிதானிக்கணும். ஆண்டவர் ஏதோ என்னோடு பேசுகிறார். என் வழி கர்த்தருக்கு மாறுபாடாய் இருக்கிறது. ஆண்டவர் அங்க தடுத்து நிறுத்துகிறார். தொடர்ந்து நீ முன்ன போகாத, கழுதைக்கு முன்னாடி நின்ன மாதிரி நிக்கிறார். அங்க தடுத்து நிறுத்துகிறார், நிறுத்தி பேசுகிறார். உங்களால அந்த நேரத்துல கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க அதை சிந்தித்து நிதானித்து கர்த்தருடைய சித்தத்தை அவருடைய வழிகளை அறிந்து கொள்வீர்களானால் அது நலமா இருக்கும்.
நலமா? யோனாவோடும் கூட கர்த்தர் அப்படிதான் பேசினார். ஆனா யோனா அதை புரிந்து கொள்ளல. அங்க எத்தனையோ மனிதர்கள் இது நமக்கு பாடங்களாக, இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். வேத பிரசங்கத்தின் மூலமாக பேசுகிறார், வேதத்தை வாசிக்கிறதன் மூலமாக பேசுகிறார், உங்களுடைய மனசாட்சியின் மூலமாக பேசுகிறார், உங்களை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள் மூலமாகவும் ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா? சிந்தித்து பாருங்க. இரண்டாவது குறிப்பு, யோனாவோடு சூழ்நிலைகள் மூலமாக அழுத்தமாக பேசிய கர்த்தர். யோனாவுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பானது. நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்கணும்னா, கர்த்தர் யோனாவோடு நேரடியாக பேசினார். நினிவேக்கு போ என்கிற கட்டளை மூன்றாவது நபர் மூலமாக யோனாவுக்கு வரல. நேரடியாக கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட சத்தத்தை யோனா கேட்டார். அது ரொம்ப பெரிய பிளஸிங். ஆனா அதுக்கு யோனா கீழ்ப்படியல. கூடுதலாக யோனாவுடைய வாழ்க்கையை சுற்றி நடந்த எத்தனையோ காரியங்கள் மூலமாக யோனா பேசினார். யோனாவினுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள், வாழ்க்கையில நடக்கிற நிகழ்ச்சிகள் மூலமாக யோனாவோடு பேசினார். அப்போ யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதை தான் நம்ம பார்க்கிறோம். ஆரம்பத்திலேயே தன்னுடைய விருப்பத்தின்படி செய்ய ஓடின போது ஆண்டவர் நடுக்கடல்ல தடுத்து நிறுத்தி, எப்படி பிழையாம நிறுத்தினாரோ அதே மாதிரி இங்க யோனாவை நிறுத்துகிறார். கடும் காற்று ஆண்டவர் அனுப்புகிறார். அங்க பயங்கரமான அலைகள் வந்து கொந்தளிக்கிறது, பேரலைகள் வருகிறது. வேதத்துல நம்ம பார்த்தோம், கப்பல் உடையுமோ என்று நினைக்கத்தக்க விதத்துல அந்த கொந்தளிப்பு இருந்தது. ஆண்டவர் அதன் மூலமாக பேசினார். அங்க சீட்டு போடுகிறாங்க, சீட்டு யோனாவின் பேருக்கு விழுந்தது. நீங்க கவனிக்கிறீங்களா? யோனாவுடைய வாழ்க்கையை சுற்றிலும் நடந்த சம்பவங்கள் மூலமாக ஆண்டவர் யோனாவோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். சீட்டு யோனாவின் பேருக்கு விழுந்தது. யோனாவை தூக்கி கடல்ல போடுறாங்க. கடல்லையும் யோனாவை கர்த்தர் பாதுகாக்கிறார். தான் ஏற்படுத்தி வைத்திருந்த மீன் மூலமாக, மீனோட வயிற்றுல யோனா போய் உட்கார்ந்து 3 நாள் உயிரோடு இருந்து மீன் அவரை கரையில் கக்கிற்று, உயிரோடு கரை சேர்த்தார். இத்தனை நிகழ்ச்சிகளுமே யோனாவுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்ன சொல்லிக்கிட்டே இல்ல, கர்த்தர் யோனாவோடு பேசிக்கிட்டே இல்ல. இங்கேயும் பாருங்க, அதிலெல்லாம் உணர்வடையாத யோனா இங்கேயும் கர்த்தர் பேசுகிறத சரியா கவனிக்கல. யோனாவோடு நேரடியாகவும் சூழ்நிலைகள் மூலமாகவும் கர்த்தர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். இந்த 6-8 வசனங்களையும் அவர் சுற்றி நடந்த அவர் வாழ்க்கை நிகழ்வுகளை பயன்படுத்தி ஆண்டவர் பேசுகிறார். அவர் என்ன செய்கிறார் பாருங்க. 6வது வசனத்துல ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க செய்கிறார். அது யோனாவுக்கு எப்படி இருந்ததா? மிகவும் சந்தோஷமாயிருந்தது. மிகுந்த கோபம் அடைந்துன்னு 1வது வசனத்துல வாசிச்சோம். 6வது வசனத்துல மிகுந்த சந்தோஷம் அடைந்தான்னு பார்க்கணும். ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார் அவனுடைய வாழ்க்கையில. 7வது வசனத்துல ஒரு பூச்சிக்கு கட்டளை இடுகிறார். அந்த பூச்சிக்கு என்ன தெரியுமா வேலை? சின்ன பூச்சி ஆமணக்கு செடியை அரிக்கணும், அவ்வளவுதான் வேலை. அது ரொம்ப பெர்ஃபெக்டா அது வேலையை செஞ்சிருச்சு 7வது வசனத்துல. 8வது வசனத்துல உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளை இடுகிறார். இந்த 3 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அங்க வரக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை என்னன்னா, கட்டளையிட்டார், கட்டளையிட்டார், கட்டளையிட்டார். ஆமணக்கு செடி வளர ஆண்டவர் கட்டளையிட்டார், வளர்ந்தது. பூச்சி அரிக்க கட்டளையிட்டார், அரித்தது. உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார், அது வீசியது. இப்படி யோனாவை சுற்றி நடந்த சம்பவங்கள் மூலமாக அன்றைக்கு அவர் யோனாவோடு பேசினார். இங்க என்ன நடக்குதுன்னு கவனிச்சு பாருங்க. பட்டணம் அழிவதை பார்க்காம நான் போக மாட்டேன்னு காத்திருந்த யோனாவுக்கு ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அங்க பட்டணம் ரட்சிக்கப்பட்டுருச்சு. ஆண்டவர் நினிவேக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை செய்யவில்லை. 40 நாள் கடந்து போகிறது. சிலர் சொல்லுகிறாங்க 40 நாள் முடிஞ்சும் போச்சு. ஆனா இவன் அழிவை நான் பார்க்காம போக மாட்டேன்னு அங்க யோனா உட்கார்ந்து இருக்கிறான். நியாயப்படி நான் போன வாரம் சொன்ன மாதிரி யோனா என்ன செஞ்சிருக்கணும்? நான் பெட்டி சட்டியெல்லாம் கட்டிட்டு ஊருக்கு போயிருக்கணும். அது அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவருடைய விருப்பத்தின்படி அவர் எதையும் செய்கிறார். என்னுடைய வேலை முடிஞ்சிச்சு, என் வேலை முடிஞ்சா நான் என் ஊருக்கு போகணும். பாருங்க, ஆண்டவருடைய படைப்புகள் மற்ற எல்லாவற்றிற்கும் இருந்த புத்தி இந்த
தீர்க்கதரிசிக்கு இல்லாம போயிடுச்சு பாருங்க. அதனாலதான் மேத்யூ ஹென்றி இந்த பகுதிக்கு விளக்கம் கொடுக்கும் போது ஃபூலிஷ் ஜோனா அப்படின்னு அடிக்கடி பயன்படுத்துவார். ஃபூலிஷ்னா முட்டாள்தனமான, பைத்தியக்காரத்தனமான ஒரு மனிதன். ஆண்டவர் கட்டளையிட எல்லாம் அவைகளுடைய வேலையை சரியா செய்து ஆமணக்கு வளரணுமா, ஒரே ராத்திரியில ஓங்கி வளர்ந்து விட்டது ஆமணக்கு செடி. பூச்சி அரிக்கணுமா, காலையில சூரியன் உதிக்க போற நேரத்துல பூச்சிக்கு கட்டளை இடுறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். சூரியன் உதிக்க ஆரம்பித்த போது பூச்சி வேலையை ஆரம்பிச்சு, சூரியன் உதிச்சு வந்த போது அது வேலையை முடிச்சிருந்தது. பெர்ஃபெக்ட் வேலை. சின்ன பூச்சி. முட்டாளே, சோம்பேறியே, நீதிமொழிகளை நம்ம பாக்குறோம்ல, நீ யார்கிட்ட போய் புத்திய கத்துக்கோன்னு சாலமோன் சொல்றாரு? யார்கிட்ட போய்? எறும்பு கிட்ட போய் கத்து. இங்க இந்த பூச்சியை பார்த்து கத்துக்கணும். ஆண்டவரே, செடி ரொம்ப பெருசா இருக்கு, நீங்க இவ்வளவு பெருசா வளர விட்டீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் அரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுதுன்னு பூச்சி சொல்லிச்சா? இல்லையே. பெர்ஃபெக்ட் டைமிங். எப்ப ஸ்டார்ட் பண்ண சொன்னாரோ 6 மணிக்கு பூச்சி நீ ஸ்டார்ட் பண்ணணும், 7 மணிக்கு முடிச்சிருக்கணும். சரியா 6 மணிக்கு ஆரம்பிச்சு சரியா 7 மணிக்கு முடிச்சிருச்சு அந்த பூச்சி. அந்த பூச்சிக்கு இருக்கிற புத்தி 6 அறிவுள்ள மனிதர்களாகிய நமக்கு இல்ல. யோனாவுடைய தலையின் மேல் நிழலுண்டாயிருக்கவும் 6வது வசனத்துல பாக்குறோம். அவனை அவன் மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர், அந்த தேவனாகிய கர்த்தர் எலோகிம் என்கிற வார்த்தை அந்த ஆரம்பத்துல நீங்க கவனிங்க. வேதம் இப்படிதாங்க வாசிக்கணும். வேதம் சும்மா தேவனாகிய கர்த்தர்னு எல்லா இடங்களையும் பயன்படுத்தாது. அங்க எப்படி வருது, அந்த வார்த்தைகளுடைய அமைப்பு எங்க இருக்குன்றத நிதானிக்கணும். அப்படிதான் வேதம் படிக்கணும். இங்க ஏன் தேவனாகிய கர்த்தர்ன்ற வார்த்தை வரணும்? ஆண்டவர்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கலாமே, கர்த்தர்ன்ற வார்த்தை பயன்படுத்தி இருக்கலாமே. ஏன் தேவனாகிய கர்த்தர்ன்ற வார்த்தையை அங்க பயன்படுத்தி இருக்கிறார் ஆவியானவர்னா, அந்த படைப்புல அவர் என்ன செய்தாரோ அந்த தேவன், அதை குறிப்பதற்காக இங்க அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். அது ஆண்டவருடைய செயல். அவன் என்ன குடிசை போட்டாலும் அந்த குடிசையில அவனுக்கு அவன் எதிர்பார்க்கிற ஒரு கம்ஃபர்ட் இல்ல. அவனுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை உருவாக்கிக்கிட்டாலும் அதுல ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இல்ல. மனசு இன்னும் வேதனையோட தான் இருக்கு. அப்ப ஆண்டவருக்கு தெரியும் எதை செய்து இவனை கொஞ்சம் கூல் பண்ணலாம். இப்ப என்ன செய்யறாரு? ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணுங்க. நீங்க நெட்ல தேடி வாசி பாருங்க ஆமணக்கு செடியை பத்தி. விளக்கணை எடுக்கிறாங்கல்ல, அதுதான் ஆமணக்கு செடி. ரொம்ப பெரிய பெரிய இலைகள் எல்லாம் கொண்டது. நீங்க நார்மலா ஒரு வெயில் காலத்துல ஒரு உஷ்ணமான பகுதியில ஒரு துணியை கவர் பண்ணி உட்கார்றதுக்கும் ஒரு மரத்தின் நிழல்ல உட்கார்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீங்க ரோட்ல மரமே இல்லாத இடங்கள்ல வெயிலினுடைய உச்சத்துல அந்த தகிப்புல சூரியனுடைய வெப்பத்துல நீங்க நடந்து போகும்போதே அந்த வெப்பத்தை உணர்ந்து திடீர்னு ஒரு நல்ல மரங்கள் உள்ள இடத்துக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களுடைய பயணத்தை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு அங்க நிப்பீங்க. ஏன்? அந்த இடம் குளுகுளுன்னு இருக்கும். ஏன்னா மரங்கள் இருந்தா அங்க குளிர்ச்சி உண்டு. அதுக்கு பல சயின்டிபிக் ரீசன்ஸ் இருக்கு, அதெல்லாம் நான் இங்க சொல்ல வரல. ஆண்டவருக்கு அதெல்லாம் தெரியும். ஆமணக்கு செடியை அங்க முளைக்க செய்கிறார். அது ஒரே இரவுல ஓங்கி வளர்ந்து நல்லா பெருசாச்சு. யோனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா, பகல்ல வெயில் வந்தா கூட என்ன செய்யாது, என்ன துன்பப்படுத்தார். அப்பா கூட யோனா யோசிக்கல பாருங்களேன், எப்படிரா இது இவ்வளோ வேகமா இவ்வளோ பெருசா வளர்ந்துச்சு. சடுதியா நடக்கிற அந்த காரியத்தை கூட வாழ்க்கையில திடீர்னு ஒண்ணு நடக்குதுன்னா கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டி யோசிக்கணும். டொம்னு ஒரு சவுண்ட் கேட்டுருச்சுன்னா காரை ஒரு ஓரமா நிப்பாட்டிறது நல்லது. இறங்கி சுத்தி பாருங்க, 4 டயர்ல நம்ம டயர் வெடிச்சிருக்கா, வேற டயர் வெடிச்சிருக்கா. தொடர்ந்து ஓட்டிக்கிட்டே போனா ஒருவேளை 4 டயர்ல ஒரு டயர் நம்ம டயரா இருந்தா ஆபத்து. யோனாக்கு வண்டியை நிறுத்த தெரியல. எப்படிதான் இது வளர்ந்துச்சுன்னு யோசிக்கவே. மாறா யோனா என்ன செய்யறாரு? அந்த ஆமணக்கின் மேல் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆண்டவர் என்ன செய்யறாரு? யோனாவுடைய மனமடிவு, அதாவது அவன் ரொம்ப வேதனையில இருக்கான். நீங்கெல்லாம் அழிஞ்சாதான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மன வேதனையில வெம்மி பொசுங்கி
துடிச்சு கொதிச்சுக்கிட்டு இருக்காரு யோனா. அது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். இவனை கொஞ்சம் கூல் பண்றதுக்கு என்ன செய்ய, அவனுடைய மனமடிவை நீக்குவதற்காக ஆமணக்கு செடியை முளைக்கு கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படி துன்பத்துக்கு மத்தியில ஒருத்தர் இருக்கும்போது ஆண்டவர் அங்க ஒரு ஆறுதலை கொடுக்கிறாரு பாருங்க. நீங்க ஜாலியா துன்பத்தின் மத்தியில போய்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கொஞ்சம் ஒரு இலைப்பாறுதலை கொடுத்த உடனே என்ன செஞ்சிடக்கூடாது, எல்லாம் சரியாயிடுச்சு அபவுட் டைம்ல நான் ஓடுவேன் மறுபடியும் ஓடுனீங்கன்னு வைங்களேன், காலையில செடி இல்லாம போயிடும். உங்க கம்ஃபோர்ட் ஜோனை உடைச்சிருவாரு ஆண்டவர். ரொம்ப மனமடிவுல சோர்ந்து போய் இருந்து கொஞ்சம் சந்தோஷத்தை அது கொடுத்தது. ஆண்டவர் அதை ஏற்பாடு செய்திருந்தார், ஓங்கி வளர பண்ணினார். அது சடுதியாக வளர்ந்தது. எப்படிங்க எவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இந்த அதிகாரம் கடைசியில 10வது வசனத்துல ஆண்டவர் யோனாவோடு பேசும்போது அவர் சொல்லுகிறார் பாருங்க, ஒரு ராத்திரியிலே முளைத்ததும். இதுக்கும் சில முட்டாள் வேத விளக்க வல்லுநர்கள் அந்த ஒரு ராத்திரின்னு ஆண்டவர் பயன்படுத்தினது பல நாள் ராத்திரியை குறிப்பிட்டு சொல்லுகிறார். அந்த படைப்புல 6 நாள்ல கடவுள் படைக்கலன்னு சொல்லி வாதுகிடுகிற முட்டாள் விளக்க உரையாளர்கள் இந்த ஒரு ராத்திரிக்கு பல நாளை பயன்படுத்துறான். அது ஒரு அடையாளமாக அங்க சொல்லப்பட்டிருக்கான். இல்ல ஆண்டவருடைய வார்த்தை நேரடியாக சொல்லுகிறது, ஒரு ராத்திரியிலே முளைத்ததும். அப்போ விளக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதவிக்கிறாயே. அது சடிதியாக வளர்ந்தது, இலைகள் அகன்ற, அது வெயிலையும் குளிரையும் மறைத்தது. ஒரு விளக்க உரையாளர் சொல்லுகிறார், கடல்ல பெரிய மீன் வயிற்றுல அந்த கடலினுடைய தண்ணீரிலிருந்து யோனாவை பாதுகாத்த தேவன் இந்த ஆமணக்கு செடியின் மூலமாக ஒரு ஆறுதலை கொடுக்கிறார். தேவனுடைய இரக்கத்தை சிந்தித்து பாருங்க. யோனா தவறாக செயல்பட்ட போதிலும் அதற்கு மத்தியில் அவருக்கு உதவி செய்கிறவராக தேவன் இருக்கிறார். ஒரு சின்ன கம்ஃபோர்ட் அங்க கொடுக்கிறார். அப்போவாது யோனா சுதாரித்து இருக்கலாமே, அப்போவாது யோனா நிதானித்து இருக்கலாமே. ஐயோ இவ்வளவு துன்பம் என்னை சுத்தி நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு மத்தியில தேவன் பேசுகிறாரு, எனக்கு இந்த ஒரு சிறு விடுதலையை கொடுக்கிறாரு. ஒரு இரவுல இது எப்படி நடந்தது? தேவனே என்று தேவனை நோக்கி பார்க்க மனதில்லாமல் ஆமணக்கு செடியை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்திருக்கிறாயா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமணக்கு செடியே நீ என் கூடவே இருப்பா. துன்பத்து மத்தியில போகும்போது யாராவது ஒரு மனுஷன் கொஞ்சம் உதவி பண்ற மாதிரி வந்துட்டா நம்முடைய கண்கள் எங்க இருந்து எங்க போகிறது? உங்க கண்ணை யார பார்க்கணும்? கடவுள் மேல உங்க கண்களை பதிய வைக்கிறத விட்டு டக்குன்னு மனுஷன் மேல கண்ணு மாறி இருக்கும். ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த மனுஷனை அனுப்பி விட்டதும் அவர் தான். நாளைக்கு காலையில பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் அப்படியே மாறி பேசுவான். அப்ப மறுபடியும் வண்டி எங்க ஓடும்? நைட்டெல்லாம் இருதயத்துல சிந்திப்போம், நாளைக்கு அவர் வந்துருவார், எனக்கு உதவி செய்யறேன்னு இருக்காரு, அவர் பாத்துக்கிறாரு எல்லாத்தையும். சொல்ல முடியாது. அடுத்த நாள் அந்த மனுஷன் டிக்கெட் வாங்கியிருந்தா என்ன பண்ணுவீங்க? டிக்கெட் வாங்கியிருந்தானா நைட்டோட நைட்டா அந்த ஆள் பெட்டியை கட்டி போயிட்டாரு மரணத்துல, என்ன செய்வீங்க? நடுராத்திரி போன் வரும், நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே. யோனா வாழ்க்கையில பாருங்க, ஆமணக்கு செடியே பிடிச்சு முத்தம் கொடுத்து சந்தோஷமா இருந்த மனுஷன், தலையில இடி விழுந்துச்சு காலையில. அது மாதிரி நைட்டெல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். அவர் சொல்லிட்டார், அவர் பாத்துக்குவார், அவர் செஞ்சு கொடுத்துருவார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 மணிக்கு போன் வரும், அவர் இறந்துட்டாரு. என்ன செய்வீங்க? கம்ஃபோர்ட் ஜோனை ஆண்டவர் கொஞ்சம் கொடுக்கிறாருன்னா உங்க கண்ணு யார் மேல போகணும்? ஆண்டவர் மேல போகணும். அதை விட்டுட்டு மனுஷனோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளோ இதை பார்க்க ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், அவ்வளவுதான். யோனா கதை நடந்துச்சு. தேவனுடைய இரக்கத்தை பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய திறன் யோனாவுக்கு இல்லை. யோனாவுடைய வாழ்க்கையில் இருந்த இந்த பாடத்தை நாம படிக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து யோனாவோடு செயல்படுகிறார். அந்த பாடத்தை கற்றுத்தருகிறதுல ஆண்டவர் தொடர்ந்து செயல்படுகிறார் பாருங்க. 7வது வசனத்துல அவர் என்ன செய்தார்? கிழக்கு வெளுக்கும் நேரத்தில், சூரியன் உதிச்சு வரப்போற அந்த நேரத்துல தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிடுச்சு, பட்டு போச்சுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. ஒருவேளை யோனா ரொம்ப சந்தோஷமா தூங்கிட்டு கூட இருந்திருக்கலாம். பூச்சி செய்தது யோனாக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். இதெல்லாம் லான் தான் அப்படின்னா நம்ம ஒரு கற்பனையில யோசிச்சு பாக்குறோம். பூச்சி செஞ்ச வேலை யோனாக்கு தெரியல. கனவுல ஆமணக்கு செடியை பிடிச்சுக்கிட்டே கூட யோனா படுத்திருந்திருக்கலாம்.
ஆனா அங்க நினைவுல என்ன நடக்குதுன்னு யோனாக்கு தெரியாம ஆண்டவர் அந்த ஆமணக்கு செடியை இல்லாம ஆக்கிட்டார். 8வது வசனத்துல சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காட்டை கட்டளையிட்டார். பாத்தீங்களா, ஒண்ணுக்கு பின்னாடி அனுப்பிக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். ஏன் அனுப்புறாரு? யோனாவுக்கு புத்தி தெளியணும். என் பாத கர்த்தருடைய வழிக்கு மாறுபாடாக இருக்கிறதுன்னு யோனா புரியுகிற வரைக்கும் அவர் ஒண்ணுக்கு பின்ன ஒன்னா அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில எல்லாம் அப்படி ஒண்ணுக்கு பின்ன ஒண்ணு வந்துகிட்டே இருக்குன்னா அங்க நிறுத்தி யோசிக்கிறது நல்லது. ஏன் நடக்குது? என் வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கும். இங்க என்ன செய்யறாரு? உஷ்ணமான கீழ்காட்டை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் 6வது வசனத்துல வந்த சந்தோஷத்துக்கு அப்படியே ஆப்போசிட். எவ்வளவு மிகவும் சந்தோஷப்பட்டிருந்தானோ, மூல பாஷையில அதான் சொல்லுது, அதுக்கு அப்படியே நேர் எதிர்மறையாக அவ்வளவு சோர்ந்து போயிட்டான். நைட்டு ஹாப்பி, காலையில சோர்வு. அந்த சோர்வு எப்படிப்பட்ட சோர்வு தெரியுமா? மறுபடியும் நான் எதுக்கு இன்னும் உயிரோட இருக்கணும், நான் சாகிறது நலமா இருக்கிறேன், அந்த அளவுக்கு சோர்வு. பூச்சியையும் உஷ்ணமான கீழ்காற்றையும் தேவனே கட்டளையிட்டார் என்ற வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. தன்னுடைய கஷ்டமான சூழ்நிலையில ஒரு செடியின் மூலமாக தனக்கு ஆறுதல் தந்த தேவனை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இதன் மூலமாக எனக்கு புத்தியை கொடுத்தீர், உம்முடைய சித்தத்தின்படி நீ செய்யும் ஆண்டவரேன்னு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லாததுனால அடுத்தடுத்த தொல்லைகளையும் துன்பங்களையும் யோனா அனுபவிக்க ஆண்டவர் அனுமதித்தார். யோனா இப்ப ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறார். செடி என்ன வெயில்ல இருந்தும் குளிர்ல இருந்தும் பாதுகாக்கணும், ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தார். ஆண்டவர் அந்த கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சு எடுக்கிறார். ஓங்கி வளர்ந்த ஆமணக்கு செடிய ஒரு சிறு பூச்சியை கொண்டு அழிச்சு போட்டார். ஒரு கமெண்டேட்டர் சொல்றாரு, இந்த பெருசா வளர்ந்து இருக்கிற ஒரு செடியை அழிக்கிறதுக்கு தேவன் ஒரு தூதனை அனுப்பவில்லை, வேரோடு புடுங்கி போடும் சொல்றதுக்கு ஒரு தூதனை அனுப்பல, ஒரு சின்ன பூச்சியை அனுப்பி அவர் அந்த காரியத்தை செய்கிறார். சிறு பூச்சியை கொண்டு ஆண்டவர் அதை செய்து முடித்தார். செடி போனது, அத்தோடு துன்பம் நின்றுச்சு. ஆனா இல்ல, அடுத்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? சூரியன் உதித்த போது உஷ்ணமான கீழ்காற்றை தேவன் கட்டளையிட்டார். பாத்தீங்களா, அந்த கீழ்காற்று அப்படிங்கிற அந்த வார்த்தை நம்ம தமிழ்ல பார்த்தோம்னா தப்பாதான் புரிஞ்சுக்குவோம். கீழ்காற்றுனா நீங்க என்ன நினைப்பீங்க? ஆண்டவர் கீழே வழியே ஒரு காற்றை அனுப்பிட்டாரு போல, அப்ப மேல் காற்றுன்னு ஒண்ணு இருக்கு, கீழ்காற்றுன்னு ஒண்ணு இருக்குன்னு இல்ல. ஆக்சுவலா இங்க கீழ்காற்று அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா கிழக்கில் இருந்து வந்த காற்றுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அவன் எங்க போய் கூடாரம் போட்டு உட்கார்ந்து இருந்தான்? அப்பவே வாசிக்கும் போது சொன்னா அந்த டைரக்ஷன்ல ஒரு காரியம் இருக்கு. அவன் கிழக்குல போய் குடிசை போட்டு உட்கார்ந்து இருந்தான். 5வது வசனத்துல பாக்குறோம், அங்க இருந்துதான் ஆண்டவர் காற்றை அனுப்புகிறார். வந்தது தென்றல் காற்று அல்ல, அது வெயிலின் உஷ்ணத்தை சுமந்து வந்த வெப்ப காற்று. இப்ப நம்ம ஜனவரி மாசத்துல தையில போய்கிட்டு இருக்கோம், அதனால நமக்கு அந்த குளிர் இதெல்லாம் இருக்கு. இப்பவே 12 மணி வெயில போனோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. யோசிப்போம், அந்த மார்ச்சுக்கு அப்புறம் மே மாசம் எல்லாம் வெயில் வதக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி உஷ்ணமான ஒரு சூழ்நிலைய யோனா அனுபவிக்கும்படி ஆண்டவர் அனுமதித்தார். துன்பத்தின் மேல் துன்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவரே இதன் மூலமாக செயல்படுகிறார். ஆமனுக்கு செடியை வளர்க்கிறார், அந்த செடியை அழிக்க பூச்சிக்கு கட்டளையிட்டு அதை அழிக்கிறார், உஷ்ணமான காற்றை அனுப்புகிறார். யோனாவை சுத்தி தான் அது நடக்குது. நீங்க பாத்தீங்கன்னா மற்ற உலகத்துக்கும் நினிவே பட்டணத்துக்கும் இது சம்பந்தமே இல்லை. யோனா தனிப்பட்ட வாழ்க்கையில கடவுள் தன்னிடத்தில் செய்கிற செயல்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சந்தர்ப்பங்கள் மூலமாக ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் மூலமாக யோனா இதை சாதகமாக புரிந்து கொண்டாரா? யோனா இதை சாதகமாக பயன்படுத்தி சிந்தித்து தேவனை அறிந்து கொண்டாரா? அப்படின்னா இல்ல. 3வது குறிப்பு, 2 குறிப்பு பார்த்திருக்கிறது வரைக்கும்.
கர்த்தர் தம்முடைய மக்களுடைய வாழ்க்கையில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மூலமாக பேசுகிறார், வேத சத்தியம். இரண்டாவது, யோனாவோடு கர்த்தர் அழுத்தமாக பேசினான். மூணாவது, கர்த்தர் பேசியதை புரிந்து கொள்ளாமல் போன யோனா. ஏன் ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறாருங்கிற அந்த உணர்வில்லாமல் போன யோனா. இந்த துன்பங்கள் மூலமாக கர்த்தர் பேசுகிறார் என்பதை யோனா புரிந்து கொள்ளவில்லை. மாறாக தன்னிலையிலிருந்து தன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னிலையிலிருந்து தேவனை பார்க்க வேண்டிய யோனா தன்னிலையிலிருந்து தன்னையே பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவருக்கு மேலும் மேலும் துன்பங்கள் வந்தது. அந்த துன்பங்கள் எந்த அளவுக்கு அவருக்கு வருத்தத்தை கொடுத்தது என்றால், தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாயிருக்கும் என்று நினைக்கத்தக்க விதத்துல போனது. போன செய்தியில நம்ம கேட்ட மாதிரி, நான் சாகிறது எனக்கு நலமா இருக்கும், இந்த ஜனங்கள் அனுபவிக்கிற நன்மைகளை நான் பார்க்கிறதை விட ஆண்டவர் உணர்த்துகிறார், யோனாவுக்கு உணர்த்துகிறார். யோனாவுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இல்லை. யோனாவுடைய மனது கோபத்தால் நிறைந்து தன் நிலையிலிருந்து தன்னுடைய சிந்தனைகளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் மறுபடியும் சாகிறது நலமாயிருக்கும்னு அங்க யோனா நினைக்கிறார். புரியுதா? ஆண்டவர் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மூலமாக பேசுகிற போது நிதானித்து கவனிக்கணும். யோனா அதை செய்ய தவறிவிட்டார். அவரால் என்ன நடக்குதுன்னு புரிந்து கொள்ள முடியல. ஆண்டவர் அடுத்து வருகிற வசனங்கள்ல அவருக்கான அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஏன் ஆமணக்கு செடியை வளர்த்தேன், ஏன் அதை அழித்தேன், ஏன் உஷ்ணமான கீழ்காற்றை அனுமதித்தேன், அதுக்கான பதில அடுத்த 9 இருந்து வசனங்கள் அவர் சொல்லுகிறார். நம்ம அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வசனங்கள் நமக்கு சில பாடங்களை கத்து தருதுங்க. சில பாடங்கள். முதலாவது பாடம், தனக்கு துன்பத்தின் மேல் துன்பத்தை வருவித்துக் கொண்ட யோனாவை இந்த வசனங்களில் பார்க்கிறோம். இந்த துன்பங்களுக்கு எல்லாம் யார் காரணம்னு பாத்தீங்கன்னா யோனா தான் காரணம். ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லி வந்தது போல, ஆண்டவருடைய வழிக்கு எதிராக நான் நடந்து கொண்டிருக்கிறேன், ஆகவே ஆண்டவர் எனக்கு எதிராக செயல்படுகிறார் என்றதை புரிந்து கொள்ளாம தொடர்ந்து அவர் தப்புக்கு மேல தப்பு, பட்டணத்தை விட்டு வெளியில வந்து ஊருக்கு போகாம குடிசை போட்டு உட்கார்ந்து அழிகிறத நான் பார்த்தா தான் போவேன்னு தப்புக்கு மேல தப்பு. ஒரு ஆமணக்கு செடியை பார்த்த உடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம ஆமணக்கு செடியின் மேல சந்தோஷமா இருந்தது அடுத்த தப்பு. பூச்சியை அரிச்சு போட்டு வெயில் மண்டையை பிளக்கும் போது யோசித்து ஆண்டவரிடத்துல திரும்பாதது தப்பு. இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்து தான் அனுபவிக்கிற துன்பங்களுக்கு தானே காரணமாக இருந்திருக்கிறார் யோனா. உங்க வாழ்க்கையில அடுத்து நீங்க துன்பத்தை அனுபவிக்கிறீங்கன்னா அதுக்கு வேற யாருமே காரணம் இல்ல, நீங்க தான் காரணம். நீங்க தான் காரணம். யோனாவுடைய வாழ்க்கையில அதை பார்க்கணும். பகல்ல ரொம்ப வெயிலும் இரவுல குளிரும் தான் முடிவெடுத்து தான் கட்டின மறைவிடத்தில் அமர்ந்து மனவேதனையில புழுங்கிக் கொண்டிருந்தார் யோனா. ஆண்டவருடைய திட்டம் என்ன என்பதை பகுத்தறிய மனமில்லாமல், அதை நிதானித்து பார்க்க மனமில்லாமல், இந்த சூழ்நிலைகள் மூலமாக கர்த்தர் பேசுகிறாரே என்பதை பகுத்தறிய மனதில்லாமல், தான் நினைத்தது நடக்க வேண்டும் என்ற பிடிவாதத்தில் யோனா இருந்தார். ஆவிக்குரிய நற்காரியங்களை செய்கிறதுல பிடிவாதம் வேணுங்க. அது நன்மைக்கான பிடிவாதம். அதை தவிர்த்து தப்பான பிடிவாதத்தை உங்க இருதயத்துல கொண்டிருந்தீங்கன்னா தேவனுடைய துன்பத்தை அனுபவிக்க வேண்டியது வரும். யோனா தான் நினைச்சது நடக்கணும் பிடிவாதமாக இருந்ததுனால அவருக்கு துன்பமே வந்தது. அவருடைய நிம்மதியே போச்சு. கொஞ்சம் ஆறுதல் அடையணும்னு நினைச்சா கூட அடுத்த நிமிஷம் அந்த ஆறுதல் இல்லாம போச்சு. நீங்களும் கூட பல நேரங்கள்ல இந்த யோனாவை போலத்தான் செயல்படுகிறீர்கள்ன்றதை யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய வழியில வாழாததுனால, ஆண்டவர் அனுமதிக்கிற துன்பங்களுக்கு மத்தியில அவர் என்ன பேசுகிறார் என்பதை கவனிக்க மறுத்து அதிலிருந்து தப்புவதற்கு வேறு வழிகளை தேட முயற்சிக்கிறீர்களே தவிர தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள நீங்க தயங்குகிறீர்கள், மறுக்கிறீர்கள்.
அதுதான் உங்க வாழ்க்கையில துன்பத்துக்கு மேல துன்பத்தை கொடுக்கிறது. பாருங்க, ஆண்டவர் பேசும்போது கேட்டு ஏன் பேசுறாருன்றத உணர்ந்து மனம் திரும்பி அவருடைய சித்தத்தின்படி வாழும்போது அவர் மேலும் துன்பத்தை கொடுப்பாரா? அவர் அநீதியின் தேவனா? அவர் ஏன் துன்பத்தை அனுமதிக்கிறார்? நீங்க நினைச்சது ஏன் நடக்காம போகுது? நீங்க திட்டமிட்டது ஏன் தோல்வியில போய் முடியுது? அங்க ஆண்டவர் பேசுகிறார். அங்கேயே அதை கேட்டு ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ அர்ப்பணித்து, ஆண்டவரே நீர் செய்யும், உம்முடைய விருப்பத்தின்படி செய்ய உதவி செய்யும்னு கேட்கிற போது அடுத்த துன்பம் இல்லையே. மனம் திரும்புதல் வந்து விட்டது, ஆண்டவர் துன்பத்தை அனுமதிக்க மாட்டாரே. உங்க வாழ்க்கையில நன்மைக்கான பாதையில உங்களை நடத்துவாரே. ஆனா அதை தவிர்த்து போகிற போதுதானே ஆண்டவர் உருவிய பட்டயத்தோடு நிற்கிறார். அடுத்த துன்பம் அப்பையும் சரி வரல, அடுத்த துன்பம். யோனாவோட வாழ்க்கையில அதை பார்க்கிறோம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறீர்களா, அல்லது இந்த யோனாவை போல ஆரம்பத்துல பார்த்த பிழையாமை போல மேலும் துன்பத்தை உங்களுக்கு நீங்களே வருவித்துக் கொள்ளுகிறீர்களா? சிந்தித்து பாருங்க. இது ஒரு அற்புதமான பாடம். இரண்டாவது பயன்பாடு, உங்க வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தர் ஆளுகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்தான் ஆமணக்கு செடியை வளர்க்கிறார், அவர்தான் பூச்சிக்கு கட்டளையிட்டு அதை அழிக்கிறார், அவர்தான் உஷ்ண காற்றை வீச செய்து மறுபடியும் மனம் மடிவுக்கு கொண்டு வருகிறார். யோனா தவறான முடிவை எடுத்து செயல்பட்ட போதிலும் யோனா நினைத்தது ஒருபோதும் நடக்காது. யோனா நினைச்சது என்ன? இந்த ஆமணக்கு செடியின் நிழல்ல நான் ரொம்ப சந்தோஷமா குழு குழுன்னு இலைப்பாரி நான் இங்க இருப்பேன். யோனா நினைச்சது அங்க நடக்க போகிறது இல்ல. தேவன் என்ன நினைத்திருக்கிறாரோ அதுதான் நடக்கும். அவரின்றி அணுவும் அசையாது. உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற எல்லா பாடுகளும் துன்பங்களும் ஏற்ற தாழ்வுகளும் தோல்விகளும் அதன் மூலமாக கடவுள் உங்களோடு பேசுவதின் அடையாளங்களாக இருக்கிறதுன்னு நம்ம ஒரு பாடத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் பேசுகிறார். அப்படியான சூழ்நிலைகள்ல சற்று நிதானித்து நடக்கிறவைகளை ஆராய்ந்து பார்த்து இதன் மூலமாக ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்பதை உணர்ந்து அதை கவனித்து மனம் திரும்புவதே சரியானது. துன்பத்தின் அளவு கூடாதபடிக்கு மனம் திரும்புவது சரியானது. யோனா மனம் திரும்பல. அது துன்பத்தை தான் அவருக்கு கொண்டு வந்தது. யோனாவுடைய வாழ்க்கையில இருந்து இதையும் ஒரு பாடமாக நாம் படிக்கிறோம். மூன்றாவது பயன்பாடு, தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொள்ள தம்முடைய படைப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறார். அவர் எதை கொண்டும் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். கழுதைய பேச வச்சு நிறைவேற்றுவார். ஒரு ஆமணக்கு செடியின் மூலமாக பேசுவார், பூச்சியின் மூலமாக, ஒரு உஷ்ண காற்றின் மூலமாக பேசுவார். யோனாவுக்கு தன்னுடைய சித்தத்தை இதன் மூலமாகவெல்லாம் ஆண்டவர் அவர் உணர்த்துகிறார், பயன்படுத்துகிறார். இதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன காரியங்கள் மூலமாக தேவன் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தி உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் எதையும் பயன்படுத்துவார். உங்க கூட இருக்கிற மனிதர்களை பயன்படுத்துவார், இயற்கை சூழ்நிலைகளை பயன்படுத்துவார், உங்ககிட்ட இருக்கிற பொருள்களை பயன்படுத்துவார், உங்களுடைய மனநிலைகளை கூட ஆண்டவர் பயன்படுத்துவார். நல்லாதான் இருந்தேன், திடீர்னு என் மனது ஏன் இவ்வளவு சோர்வா போகுது, ஏன் என் மனசு இவ்வளவு சங்கடப்படுது, ஆண்டவர் அதையும் கூட கொண்டு பேச முடியும். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் எதையும் பயன்படுத்துவார். இங்கு இயற்கையில இருக்கிற காரியங்களை தம்முடைய படைப்புகளை பயன்படுத்தினதை போல. நாலாவது, கடைசியாக ரொம்ப முக்கியம், மற்றவர்கள் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். யோனாவுடைய லைஃப்ல இருந்து அந்த பாடத்தை கத்துக்கிறோம். அது உங்களுக்கு தான் துன்பத்தை கொண்டு வரும். மலை பிரசங்கத்துல நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? உங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள், உங்களை நிந்திக்கிறவர்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், அவர்களுக்காகவெல்லாம் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். யோனாக்கு அந்த மனநிலை இல்லை, அதனாலதான் துன்பம்.
நீங்க அப்படிப்பட்ட மனிதர்களால சூழ்நிலைகளால துன்பத்தை அனுபவிக்கிற போது உங்க முழங்கால முடக்கி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. எந்த மனிதனும் அழிந்து போக வேண்டும் என்று நீங்க நினைக்காது, அது உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வரும். யோனா அதை நினைச்சதுனாலதான் இத்தனை துன்பங்களுக்குள்ள போக வேண்டியது இருந்தது. என்னுடைய எதிரிகளாகிய இவர்கள் நன்றாக வாழக்கூடாது என்கிற எண்ணம் மோசமான. அவன் எனக்கு எதிராக தான் செயல்படுறான், எனக்கு எதிராக தான் செய்யறான், இருந்தாலும் கர்த்தர் அவனை பாதுகாக்கட்டும், என்ன பாதுகாக்கட்டும், அவனுக்குரிய நன்மையை கர்த்தர் கொடுக்கட்டும். உங்க வாய் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தினால நிறைந்திருக்கணுமே தவிர சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுது. யாருக்கு எதிராவது உங்களுடைய இருதயத்துல நீங்க கேடான சிந்தை கொண்டிருந்தா அது நிமித்தமாக வரப்போகிற துன்பத்தை நீங்களே அனுபவிக்க போகிறீர்கள். உங்க மனசாட்சியில நிம்மதி இருக்கா? ஆமனுக்கு மேல அவனுக்கு சந்தோஷம், ஆமனுக்கு இல்லைன்னொடனே மனமடியும். இவன் அழியணும், இவன் தோக்கணும், இவன் இல்லாம ஆகணும், இவன் உருப்பிடக்கூடாது, இவன் வளரக்கூடாது, இவன் செழிக்க கூடாதுன்னு உங்க மனசுல நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர் அந்த நினைப்பைய உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவார். ஒருவேளை அக்கிரமக்காரனா கூட இருக்கலாம், துன்மார்க்கனா இருக்கலாம், கடவுளுடைய பிள்ளை இல்லாம இருக்கலாம். ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு அவனுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவார். அவன் நல்லா வாழ்ந்துகிட்டே இருப்பான், உங்க இருதயம் பொசுங்கிக்கிட்டே இருக்கும். என்ன இன்னைக்கு விழுவான்னு பாக்குறேன், நல்லா இருக்கான், இன்னைக்கு தோத்துருவான்னு பாக்குறேன், நல்லா இருக்கான். இருதயம் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கும். உங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்காதுங்க, வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. புரியுதா என்ன சொல்றேன்னு? எவ்வளவு முக்கியமான ஒரு பயன்பாடுன்னு பாருங்களேன். உங்க இருதயத்துல சமாதானம் இல்லைன்னா உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பயன்படாமலேயே போகும். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லாமல் சாபத்துக்கு ஏதுவாக வெளிப்படும். அப்ப உங்க இருதயத்தை எவ்வளவு பார்த்துக்கணும்னு பாருங்களேன். இதுவரைக்கும் நீங்க யோனாவுடைய வாழ்க்கை எப்படி பார்த்திருக்கீங்களா? சிந்திச்சு பாருங்க. கர்த்தருடைய மனிதனாகி யோனா, தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய யோனா, தேவனோடு நேரடியாக பேசிய யோனாவுக்கே இந்த நிலைனா அற்ப பிறவிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியுமா? அப்ப எவ்வளவு கவனமா இருதயத்தை காத்துக்கணும், நடக்கிற நிகழ்ச்சிகளை எவ்வளவு கவனமா கவனிக்கணும், சுதாரிக்கணும், நிதானிக்கணும், மனம் திரும்பணும். எல்லாம் யோனாவுடைய வாழ்க்கையில இருந்து படிக்கணும். யோனாவுடைய மனமடிவை நீக்கணும்னு ஆண்டவர் உதவி செய்ய இறங்குகிறார். அவரோ நான் இப்படித்தான் போவேன்னு போகிறார். மேலும் துன்பத்தை அனுமதித்து ஆண்டவர் பாடத்தை கற்றுத்தருகிறார். என்ன பாடத்தை கற்றுத்தந்தார் அது அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த இந்த சத்தியங்களையும் கேட்ட வார்த்தைகளையும் பார்த்த பயன்பாடுகளையும் உங்க இருதயத்துல வச்சுக்கோங்க. கடைசியா நான் சொல்லி முடிக்க விரும்புகிற ஒரு காரியம், யாராவது என்ன ஆண்டவர் அறியாம இருந்தா ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் உங்களை பார்த்து சொல்லுகிற மாதிரி நீங்க மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க. இந்த வார்த்தையை உங்க காதுகள்ல கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. மனம் திரும்பாம இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில இன்னும் துன்ப காற்றுதான் வீசும். அந்த உஷ்ண காற்றுதான் ஆண்டவர் அனுமதிப்பார். உங்க வாழ்க்கையில ஒருபோதும் தென்றல் காற்று உங்களை ஆறுதல் படுத்த வராது. நீங்க மனம் திரும்பாத வரைக்கும் தேவனுடைய உக்கிரத்தையும் தேவனுடைய தண்டனைகளையும் துன்பங்களையும் மட்டுமே அனுபவிக்க வேண்டியது வரும். உங்களுக்கு இளைப்பாறுதலே இல்லை, உங்களுக்கு சமாதானமே இல்லை, உங்களுக்கு சந்தோஷமே இல்லை. வாழ்க்கையே நரகமா போகும். யோனா மாதிரி நீங்களும் உட்கார்ந்து சொல்லுவீங்க நான் சாகிறது நலம், உயிரோடு இருக்கிறது. ஏன் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கை? வேதம் சொல்லுது இல்லையா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நீங்க விசுவாசித்து அவர்கிட்ட வந்தா அவர் உங்களை ரட்சித்து நம்முடைய இளைப்பாறுதல்ல அவர் பிரவேசிக்க பண்ணுவாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள், நீ ஏன் வருத்தத்தை சுமக்கிற, நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு அவர் சொல்லி இருக்கிறாரே. ஏன் மனம் திரும்பாம துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கு? கடவுளுடைய கரத்திலிருந்து ஏன் பாரமான நுகத்தடிய உங்க மேல சுமக்கிறீங்க? நீங்க மனம் திரும்புகிற போது உங்கள் நுகத்தடியை அவர் லகுவாக்குவாரு. எவ்வளோ ஆசீர்வாதமான வாழ்க்கை. அதுக்கப்புறமும் போராட்டங்களும் துன்பங்களும் இருந்த போது அதற்கு மத்தியில் தேவனுடைய இளைப்பாறுதலும் சமாதானமும் உங்களை தாங்கி பிடிக்குமே. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டே,
இந்த உலகத்துல நான் பாடுகளை அனுபவித்தாலும் நான் பரலோக மகிமையை சேர்வேங்கிற அந்த ஒரு நிம்மதியான ஒரு எண்ணம் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளுங்க. ஆகவே யாராவது மனம் திரும்பாம ஆண்டவருடைய ரட்சிப்பை அடையாம இருந்தா அப்பவே மனம் திரும்பி ஆண்டவரை விசுவாசிங்க. தேவன் உங்களையும் ரட்சிப்பினால் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பேசுகிறது உங்களுக்கு கேட்கிறதா? யோனாவுக்கு கேட்கல, துன்பத்தின் மேல் துன்பம். கர்த்தர் பேசுகிறது உங்களுக்கு கேட்டா மனம் திரும்பி அவரை விசுவாசியுங்கள். தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். நாம் ஜெபிப்போம்.